ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை மகர ஜோதியை பத்தி தான் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ஜோதி மகர ஜோதி தை மாதம் நாள் ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கு ஈவினிங் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு சபரிமலையிலிருந்து ஆப்போசிட்ல உள்ள பொன்னம்பலம் மேட்ல ஐயப்பன் மகர ஜோதியா 3 வாட்டி காட்சி அளிக்கிறதா பக்தர்கள் எல்லாமே நம்புறாங்க. அதை பார்க்கிறதுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் மகர ஜோதி அன்னைக்கு சபரிமலைக்கு போறாங்க. ஆனா இந்த பொன்னம்பலம் மேட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு. பக்தர்கள் எல்லாம் நம்புற கதை. வாங்க அதை பார்க்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொன்னம்பலம் மேடுங்கிறது அங்க பொன்னால் ஆன தங்கத்தால் ஆன ஒரு தங்க பொற்கோயில் இருக்கிறதா எல்லாருமே நம்புறாங்க. அந்த பொற்கோயில் மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அங்க ஐயப்பன் தவக்கோலத்துல அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா எல்லாருமே நம்புறாங்க. இந்த பொன்னம்பலம் மேட்டுல தான் சபரிமலையில ஐயப்பனை அங்க நேரா அவர் பார்த்து பரசுராமர் அந்த சிலையை வடிச்சு கொண்டாந்து இங்க சபரிமலையில வச்சு வழிபடுறதா பக்தர்கள் எல்லாமே நம்புறாங்க. அது அந்த காலகட்டத்துல. இப்ப உள்ள சிலை இப்ப தீ விபத்துல சேதம் அடைஞ்சு இப்ப புது சிலை மாத்திருக்காங்க. ஆனா அப்ப இருந்த சிலை அவரை நேர்ல பார்த்து வடிவமைச்சு கொண்டாந்து வச்ச சிலைன்னு எல்லாருமே நம்புறாங்க. அதுவும் இல்லாம ஒரு கண்ணுக்கு தெரியாத பொன்னாலான கோயில் இருக்குன்னு சொல்றதுனாலயே அந்த இடத்துக்கு பொன்னம்பலம் மேடுன்னு பேர் வந்ததாகவும் நிறைய பேர் நம்புறாங்க. ஆக்சுவலா இந்த மகர ஜோதிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சபரிமலையில இந்த மகர ஜோதி அன்னைக்கு சபரிமலையில இருந்து ஆப்போசிட்ல அந்த பொன்னம்பலம் மேட்டுக்கும் மேல வானத்துல நட்சத்திரமா ஐயப்பன் காட்சியளிக்கிறாரு. அந்த ஸ்டாருக்கு பேரு கூட ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு சரியா தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த நிகழ்வு அந்த ஸ்டார் அன்னைக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஸ்டாருக்கு தனியா ஒரு பேரே இருக்கு. அதுதான் ஐயப்பனா சொல்றாங்களே தவிர, அது ஐயப்பனை பார்த்ததுக்கு பிறகு ஐயப்பனுக்கு ஆரத்தி காட்டுறதா 3 வாட்டி பொன்னம்பலம் மேட்ல தீபம் ஏத்துறதா சொல்றாங்க. அந்த கோயில் நிர்வாகமும் கேரளா கவர்மெண்ட்டுமே நிறைய இடத்துல கோர்ட்ல நிறைய இடத்துல அது பொன்னம்பலம் மேட்ல ஏத்துற தீபம் மனிதர்கள் ஏத்துற தீபம்னு அவங்களே நிறைய இடத்துல ஒத்துக்கிட்டாங்க. ஐயப்ப வானத்துல நட்சத்திரமா காட்சியளிக்கிறாரு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அதை பார்த்ததுக்கு பிறகு அப்ப அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்கள் அவரை பார்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் கேப் விட்டு அந்த டயம் கொஞ்சம் கேப் விட்டு தீபம் காட்டுறாங்க. 3 வாட்டி தீபம் காட்டுறாங்க ஆரத்தி எடுக்கிற மாதிரி. அந்த நிகழ்ச்சி அது அப்படியே காலகாலமா பின்பற்றிட்டு வர்றாங்க. ஓகே, இப்போ பந்தன ராஜ குடும்பத்துல இருந்து மகர ஜோதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு 3 ஆபரண பெட்டிகள் வரும். இது ஐயப்பனுக்காக அவங்க அப்பா இந்த நகையெல்லாம் செஞ்சு அவங்க ஐயப்பன் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த நகையெல்லாம் கொடுத்திருக்காரு. அதுதான் அன்னைக்கு 3 பெட்டியில அந்த நகையெல்லாம் வருது. இது வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஐயப்பன் என்னைக்குமே ஆடம்பர வாழ்க்கை விரும்பினது கிடையாது. அவர் ராஜ குடும்பத்துல வளர்ந்தாலும் அவர் என்னைக்கும் ஆடம்பர வாழ்க்கை விரும்பினது கிடையாது. இருந்தாலும் அவங்க அப்பா ராஜாங்கிறதுனால அவங்க அப்பாவுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு என்னைக்காவது ஒரு நாளாச்சும் அந்த நகையை போட்டு பார்க்கணும்னு ஆசை. அதுக்கு ஐயப்பன் ஒத்துக்கிட்டது இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மட்டும் போட்டுக்கிறதா சொல்லியிருக்காரு. அன்னைக்குதான் அந்த மகர ஜோதி அன்னைக்கு அவருக்காக அங்க பந்தல ராஜ குடும்பத்துல இருந்து நகைப்பெட்டி சபரிமலைக்கு வருது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறப்பயே அங்க பந்தல ராஜகுடும்பத்துல இருந்து அங்க நகைப்பெட்டி எடுத்த உடனே ஆபரண பெட்டி எடுத்த உடனே வானத்துல ஒரு கருடன் வந்துரும். இந்த கருடன் சபரிமலை வரையுமே வழிகாட்டிக்கிட்டு வரும். சபரிமலை வந்ததுக்கு பிறகு அந்த ஆபரண பெட்டி வந்த உடனே சபரிமலை கோயில 3 சுத்து சுத்திட்டு அந்த கருடன் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுது. இந்த நிகழ்ச்சி நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். வருஷம் வருஷம் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கருடன் வர்றதுக்கும் காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயப்பன் காட்டுல தவம் இருந்துகிட்டு இருக்காரு. அவர் தவம் இருக்கிறப்போ அவங்க அப்பா கேட்டிருக்காரு, உங்களை பார்க்க வரணும்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டப்போ, அதுக்கு ஐயப்பன் சொல்லியிருக்காரு, நீங்க எப்ப என்ன பார்க்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு உங்களுக்கு மேல ஒரு கருடன் தோன்றும், அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அது உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அங்க இருந்து அந்த நகைப்பெட்டிக்கு அந்த கருடன் சபரிமலை வரையும் வழிகாட்டுதுன்னு சொல்றாங்க. ஆபரண பெட்டி சபரிமலைக்கு வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு இந்த ஆபரணத்தை எல்லாம் அணிவிப்பாங்க. அன்னைக்கு மட்டும்தான் அவர் அந்த நகையெல்லாம் போட்டுக்கிறாரு. அன்னைக்கு போட்டுக்கிற அன்னைக்கு அவர் ராஜ கோலத்துல காட்சி அளிப்பாரு. 2 வாளோட பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு ஐயப்பனுக்கு தீபாரணை காட்டினதுக்கு பிறகு பொன்னம்பலமேட்டுல அந்த தீபம் தெரியுது. பொன்னம்பலமேடு ரொம்பவே ஹைட்டா இருக்கிறதுனால அங்க தெரிகிற மகர ஜோதிய 4 இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளியரா அந்த மகர ஜோதி தெரியும். என்னென்ன இடம்னு பாத்தீங்கன்னா பெரியானவட்டம், அப்பாச்சிமேடு, பம்பை, புல்மேடு. அதுலயும் குறிப்பா அந்த புல்மேட்ல இருந்து நின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளியரா தெரியும் மகர ஜோதி. அதனாலதான் அங்க கூட்ட நெரிசலும் அதிகமாவே இருக்கும், பக்தர்கள் கூட்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.